இதுதான் மக்களே, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடிருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன். இந்த வடக்கனுங்க வந்து எல்லாம் வந்து பூந்துட்டானுங்க. கடைசியில் தமிழர்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டேன். எல்லாம் வெளிநாட்டுகளுக்கு வேலை இல்லாமல் தேடி அங்கங்கே போய் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் போயிட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் நம்ம தமிழர்கள் எல்லாம் வந்து பூந்துட்டானுங்க. அதாவது மத்திய அரசே வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போய் பொழைங்கடா, மெயினாக தமிழ்நாட்டுக்குள்ளே போங்கடான்னு. இவனுக்கு வந்தோன்னே நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் 2 மாதம் 3 மாதம் ஆனால் தான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் அவனுக்கு வந்த உடனே வந்து 10 நாளையில் ரேஷன் கார்டு வாங்கிடுறானுங்க, ஐ கார்டு வாங்கிடுறானுங்க, எல்லாமே வாங்கிடுறானுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேயே அங்கேருந்து போய் பீகாரில் போய் 10 குடும்பத்தை கூட்டு உள்ளே வந்துட்டான். ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு பொம்பளை ஒரு குடும்பமே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டா. எல்லாத்தையுமே குடும்பம் எத்தனை என்ன சொல்கிறது எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டா. 10 பேருக்கும் 10 குடும்பத்துக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எல்லாம் அலைஞ்சிட்ருக்குறாங்க. எல்லாம் ஒரு வீடு 2 வீடு இருந்துச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்குள்ளே வர்றதுக்கு தமிழனுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனு, அப்புறம் அவன் வந்து இது கட்டு எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணி எல்லாமே கஷ்டப்பட்டு உள்ளே வரணும். அவன் உள்ளே வர்றதுக்கு அத்தனை பிரச்சனை. ஆனால் இவனுக்கு எப்படி வரானுங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆகுது, இவனுக்கு எப்படி பாஸ் கிடைக்குது என்னென்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மக்களை. இதுதான் நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க, வேலை வாய்ப்புகள் பறிப்போகுது, ஜனங்களுக்கு வீடு வாடகைக்கு மேலால் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு. அந்தளவுக்கு இந்த வடக்கனுங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. பிரச்சனை என்ன பண்ணல, அது இல்லாமல் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது தமிழர்களுக்கு. இது பலமுறை சொன்ன கொலை திருட்டு வழிப்பறி 2வது பிட் பாக்கெட்டு அத்தனையும் இவனுக்கு தான் செய்கிறானுங்க. வந்து பகலெல்லாம் செய்கிறானுங்க. கடைசியில் கடைங்க அதான் சொல்கிறேன், ஒரு டீ கடை எடுத்திங்கன்னா கூட இவனுக்கு தான் இருக்கிறானுங்க. இன்றைக்கி நம்ம வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டு இருக்கிறோம் தமிழர்கள். தயவுசெய்து என்னென்னு பாருங்கள். அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தின பலமுறை சொன்னேன், என்னோடய வீடியோக்கு எவனும் பார்க்கல. இப்போ தெரியுதுங்களா? நீங்கள் அவனுக்கு வைத்த வழி வந்தால் தான் உங்களுக்கெல்லாம் தெரியுது. பாருங்கள், இவங்களை பத்திரிக்கையாளர்கள் அடிச்சுக்கிறாங்க, போலீஸ்காரர்கள் அடிச்சுட்டுருக்குறாங்க. அப்போ தான் வந்து இது மெயினான இடத்துக்கு போகுது. சாதாரணப்பட்ட பாதிக்கப்பட்ட ஜனங்களை வந்து எத்தனை முறை வாய் கிளி கற்றுனாலும் கூட எவனுமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ தெரியுதா உங்களுக்கு? தயவுசெய்து அதுக்கான ஒரு பொல்யூஷன் கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகள் தட்டுப்படுது. இவங்க இங்கே வந்தோன்னே ஓட்டுக்கு வாங்குறதுக்கு மட்டும் அங்கே மத்திய அரசுக்கு வந்துடுது. வடக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெயினில் வேலை செஞ்ச ட்ரெயின் எடுத்திங்கன்னா அவங்க தான் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க. கடைசியில் வேலை வாய்ப்பு வீடு வாசல் நிலங்கள் ஒரு 1/2 அடி நிலம் இங்கே இருக்கிறவனுக்கு 1 அடி நிலம் வாங்க முடியல. ஆனால் அங்கே வந்தோன்னா நாங்கள் நிலம் வாங்கி போட்டோம், வீடு கட்டிட்டோம், ஒரு இடம் 1க்கு 3 இடம் வாங்கி போட்டுக்கிறோன்றாங்க. நம்ம அவங்ககிட்ட வாடகைக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். தயவுசெய்து அரசாங்கம் தலையிட்டு இது என்னென்னு பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள் ஐயா. இல்லைன்னா ஜனங்களோட வாழ்வாதாரம் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, கடைசியில் நீங்கள் இருக்கிற இடத்துல கூட வந்து அவங்க ஆளுகளே வந்து பூந்துடுவாங்க. தயவுசெய்து பாருங்கள் என்னென்னு.